Hello students, இன்னைக்கு CBSE class 10 exercise 5.3ல 9th sumலேருந்து 13th sum வரைக்கும் பார்க்க போகிறோம். 9th sumல given என்னன்னு பாருங்க. If the sum of first 7 terms of an AP S7 ஓட value 49 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து and that of 17 term அப்போ S17 ஓட value 289 கொடுத்துருக்காங்க. நம்ம SN ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போது நம்ம SN ஃபார்முலா எழுதிக்கலாம். SN ஈக்குவல் டு n/2 2a ப்ளஸ் n - 1 டைம் d. சரிங்களா? S7 ஓட வேல்யூ 49. S7 ஓட வேல்யூ 49 இங்கே என்னோட வேல்யூ என்ன 7. சரிங்களா? ஃபார்முலாவில் n-க்கு பதிலாக 7/2 2a ப்ளஸ் என்னோட வேல்யூ என்ன 7 7 - 1d ஈக்குவல் டு 49 எழுதலாம். 7/2 2a 7 - 1 என்ன 6d ஈக்குவல் டு 49. சரிங்களா? பாருங்கள் மல்டிபிள் ஆஃப் 2ஆக இருக்குது. நான் 2வை காமனாக எடுக்க போகிறேன். 2வை காமனாக எடுத்தால் a ப்ளஸ் 3d ஈக்குவல் டு 49. அப்போது நம்ம 2 கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ இங்கே என்ன இருக்குது 7 டைம்ஸ் a ப்ளஸ் 3d ஈக்குவல் டு 49 இருக்குது. இந்த 7 ரைட் சைட் போனால் என்ன ஆகும் divided by 7 49 divided by 7 49 divided by 7 பண்ணிங்க அப்படின்னா a plus 3d equal to 7 இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்து S17 ஓட வேல்யூ 289 கொடுத்துட்டாங்க. இப்போ S ஓட சஃபிக்ஸில் இருக்க வேல்யூ தான் n. என்னோட வேல்யூ என்ன 17 17/2 2a ப்ளஸ் n-க்கு பதிலாக 17 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 7 ஈக்குவல் டு 289 17/2 2a 17 - 1 16d ஈக்குவல் டு 289. மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ஆக இருக்கிறதுனால 2வை காமனாக எடுத்தீங்க அப்படின்னா a ப்ளஸ் 8d ஈக்குவல் டு 289. 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 17 டைம்ஸ் a ப்ளஸ் 8d ஈக்குவல் டு 289. சரிங்களா? அப்போது 17 ரைட் சைட் போனால் என்ன ஆகும் டிவைடட் பை 17. அப்போ a ப்ளஸ் 8d ஈக்குவல் டு 289 17ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் 17. சரிங்களா? அப்போது நமக்கு இங்கே 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இந்த 2 ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி எலிமினேஷன் மெத்தடில் ad ஃபைண்ட் பண்ணலாம். செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். நமக்கு என்ன கிடச்சிது a ப்ளஸ் 8d ஈக்குவல் டு 17. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் a ப்ளஸ் 3d ஈக்குவல் டு 7. செகண்ட் ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் எலிமினேட் பண்ண போகிறேன். சப்ராக்ட் பண்ணலாம் 2 - 1. ஓகேவா? இப்போது சிம்பிள் மாற்றுங்க. a - a 0 8 - 3 5d 17 - 7 10 d-யோட வேல்யூ எப்படி 10 டிவைடட் பை 5 d-யோட வேல்யூ 2ன்னு நம்மளுக்கு கிடைக்குது. சரிங்களா? இந்த d-யோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை போடுறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன a ப்ளஸ் 3d ஈக்குவல் டு 7. ஓகேவா? அப்போ d-க்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். a plus 3 times 2 6 equal to 7. a equal to 6 ரைட் சைட் போனால் -6. அப்போ a ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது 1. புரியுதுங்களா? நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க SN கண்டுபிடிக்க சொன்னாங்க இல்லையா? SN ஃபார்முலா என்ன SN equal to n/2 2a ப்ளஸ் n - 1 டைம் d. ஓகேவா? இப்போது SN equal to n/2 2 a ஓட வேல்யூ 1 n - 1 d-யோட வேல்யூ 2. ஓகேவா? அப்போ n/2 2 1 is 2. இந்த 2வை இந்த 2 டேர்மோடய மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × n 2n 2 × -1 -2. ஓகேங்களா? அப்போ +2 -2 கேன்சல் ஆகிடும். என்ன இருக்குது n/2 × 2n அப்படின்னு இருக்குது. இந்த டினாமினேட்டில் இருக்க 2 நியூமரேட்டில் 2 கேன்சல் பண்ணலாம். n × n என்ன n². அப்போ SN-ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு n². ஓகே 10th சம் பார்க்கலாம். 10th ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். nth டேர்மை ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க an ஈக்குவல் டு 3 + 4n. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா a1 a2 அப் டு an அப்படின்னு ஒரு நம்பர் ஆஃப் AP சீரீஸ் நம்ம சீக்வன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கப்புறம் சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு 15 டேர்ம்ஸ் S15ஓட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணோம். சரிங்களா? இப்போது n ஓட வேல்யூ சஃபிக்ஸில் நான் 1 போட்டேன் அப்படின்னா n-க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ 3 + 4 1 is 4 3 + 4 7. அப்போ a1ஓட வேல்யூ நான் 7 ஃபைண்ட் பண்ணிட்டேன். அடுத்து a2 3 + 4 n-க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் 2 3 + 4 2s are 8 3 + 8 11. அப்போ a2ஓட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணிட்டேன் 11. புரியுதுங்களா? அடுத்து
A3 3 plus 4 times nக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்க 3 plus 4 3s are 12 3 plus 12 15 அப்போ A3யோட வேல்யூ என்ன 15 ஒரு 3 டேர்ம் கண்டுபிடிச்ச பிறகு நம்ம AP சீரிஸ் ஃபார்ம் பண்ணலாம் 7 11 15 அப்பான்னு நான் ஒரு AP சீரிஸ் ஃபார்ம் பண்ணிட்டேன் சரிங்களா நம்மளை அடுத்து கேட்டிருக்கிறது S15 ஃபைண்ட் அவுட் பண்ணோம் S15 ஃபைண்ட் பண்ணோம்னா ஏயோட வேல்யூ என்ன 7 டியோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க A2 மைனஸ் A1 A2ஓட வேல்யூ 11 மைனஸ் 7 டியோட வேல்யூ என்ன 4 சரிங்களா அடுத்து SN ஃபார்முலா எழுதுங்க n by 2 2A plus n minus 1 time D சரிங்களா நம்மளை கேட்டிருக்கிறது S15 nக்கு பதிலாக 15 சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஏவோட வேல்யூ என்ன A1 தான் A இல்லையா ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன கண்டுபிடிச்சோம் 7 என்னோட வேல்யூ 15 மைனஸ் 1 டியோட வேல்யூ 4ன்னு ஃபைண்ட் பண்ணும் இல்லையா அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க 15 by 2 2 7s are 14 15 minus 1 என்ன 14 into 4 S15 equal to 15 by 2 14 14 4s are 56 15 by 2 14யும் 56 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 70 சரிங்களா 2வையும் 70யும் கேன்சல் பண்ணுங்க 35 15 into 35 S15ஓட வேல்யூ 525 சரிங்களா சம் ஆஃப் 15 டேர்ம்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு 10th சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் செகண்ட் சப்டிவிஷனில் ஏஎனோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 9 மைனஸ் 5n நீங்கள் ஃபஸ்ட்டு டேர்ம் கண்டுபிடிங்க அது என்னக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் 1 இல்லையா அப்போது 9 மைனஸ் 5 4 அடுத்து A2 9 மைனஸ் 5 எனக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் 2 9 மைனஸ் 10 9 மைனஸ் 10 என்ன மைனஸ் 1 அடுத்து A3 கண்டுபிடிங்க 9 மைனஸ் 5 டைம்ஸ் 3 9 minus 5 3s are 15 9 minus 15 minus 6 ஓகேங்களா அப்போ நம்ம AP சீரிஸ் ஃப்ரேம் பண்ணலாம் A1ஓட வேல்யூ A2ஓட வேல்யூ A3ஓட வேல்யூ அப்பான் புரியுதுங்களா இதுலேருந்து A எழுதுங்க ஏவோட வேல்யூ என்ன 4 அடுத்து D எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் டியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க A2 மைனஸ் A1 A2ஓட வேல்யூ மைனஸ் 1 ஃபார்முலா மைனஸ் A1ஓட வேல்யூ 4 அப்போ டியோட வேல்யூ மைனஸ் 1 மைனஸ் 4ங்கிறது என்ன மைனஸ் 5 சரிங்களா நம்மளை S15 கேட்டதுனால என்னோட வேல்யூ என்ன 15 சரிங்களா நம்ம இப்போ SNோட ஃபார்முலா எழுதலாம் n by 2 2A plus n minus 1 time D அங்கே கேட்டிருக்கிறது S15 ஓகேவா என்னக்கு பதிலாக 15 by 2 2 ஏயோட வேல்யூ என்ன 4 plus என்னக்கு பதிலாக 15 minus 1 டியோட வேல்யூ மைனஸ் 5 சரிங்களா அப்போ 15 by 2 2 4s are 8 plus 15 minus 1 14 into minus 5 ஓகேவா 15 by 2 8 மல்டிப்ளை பண்ணுங்க ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 14 5s are 70 ஓகேங்களா அப்போ 15 by 2 8 மைனஸ் 70 என்ன மைனஸ் 62 சரிங்களா 2வையும் 62வையும் கேன்சல் பண்ணுங்க 31 ஃபைனலாக 15 into மைனஸ் 31 15யும் 31யும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 465 இதான் S15ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஓகே அடுத்து 11th கொஷின் பாருங்கள் இதில் given என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா SN equal to 4n minus n square இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள் வாட் இஸ் த ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன அடுத்தது சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் கேட்டுட்டு ப்ராக்கெட்டில் S1 கேட்டிருக்காங்க ஏன்னா ஃபஸ்ட்டு டேர்மும் A எல்லாமே ஒன்று தான் சரிங்களா அதுதான் நம்ம கேட்டிருக்காங்க அடுத்து சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் அப்போ நம்ம S2 கண்டுபிடிக்கணும் வாட் இஸ் த செகண்ட் டேர்ம் அப்போ நம்ம A2 வேல்யூ கண்டுபிடிக்கணும் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபைண்ட் த தேர்ட் 10th அண்ட் nth டேர்ம் அப்போ A3 A10 AN இந்த வேல்யூவில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரிங்களா சரி இந்த சம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் given என்ன SN equal to 4n minus n square இந்த சம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சம் ஆஃப் சீரீஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு சீரீஸு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க A B C D அப்படின்னு இருக்குது அப்படின்னு இந்த சீரீஸ் இப்படி இருக்குன்னா S1ங்கிறது என்ன ஃபஸ்ட்டு டேர்ம் தான் S1 S2ங்கிறது என்ன ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணுறது தான் இல்லையா அப்போ S3னா ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணுறது
புரியுதுங்களா? இதான் நம்ம S1, S2, S3 இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே நான் ஜென்ரலாக ஏபிசிடின்னு வச்ச மாதிரி முதல்ல நம்ம ஏபி சீரீஸை S1ஓட nth ஃபார்முலா கொடுத்துருக்காங்களே Sn ஈக்குவல் டு 4n மைனஸ் n ஸ்கொயர் இல்லை என்னுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணி நான் S1 S2 கண்டுபிடிப்பேன். சரிங்களா? இப்போ S1 S2 கண்டுபிடிச்ச பிறகு அதுலேருந்து நம்ம ஏ வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா செகண்ட் டேர்மையும் ஃபஸ்ட்டு டேர்மையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் டேர்ம் ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண செகண்ட் டேர்மையும் ஃபஸ்ட் டேர்மையும் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏவோட வேல்யூ கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போது நான் ஃபஸ்ட்டு S1 கண்டுபிடிக்கிறேன். n பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? 1. 4 1 is 4. 4 minus 1 3. அப்போ S1ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருச்சு? 3. அடுத்து S2 கண்டுபிடிங்க. அதே மாதிரி nக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரிங்களா? 4 2s are 8. 8 minus 4. S2ஓட வேல்யூ 8 minus 4 என்ன? 4. S1ஓட வேல்யூ 3. S1ஓட வேல்யூவும் ஃபஸ்ட் டேர்மும் ஒன்று தான். நம்ம ஃபஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது செகண்ட் டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் டேர்ம்னா A2 இல்லையா? A2 எப்படி கண்டுபிடிக்கலாம்? S2 மைனஸ் S1. சரிங்களா? S2ஓட வேல்யூ பாருங்கள் 4 மைனஸ் 3. அப்போ செகண்ட் டேர்மோட வேல்யூ என்ன? 1ன்னு ஃபைன் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம தேர்ட் டேர்ம் 10th டேர்மில் ஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு டியோட வேல்யூ வேணும். டியோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? A2 மைனஸ் A1. சரிங்களா? A2ஓட வேல்யூ என்ன? 1. S1ஓ A1ஓ ஒன்று தான். அப்போ S1ஓட வேல்யூ 3னா ஃபஸ்ட் டேர்மோட வேல்யூ 3 தான். அப்போ A1ஓட வேல்யூ என்ன? 3. அப்போ A1ஓட வேல்யூ 3. 1 மைனஸ் 3 என்ன? மைனஸ் 2. காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து nth டேர்ம் கண்டுபிடிக்கலாம். nth டேர்மோட ஃபார்முலா என்ன? an ஈக்குவல் டு a plus n minus 1 time d. சரிங்களா? an equal to a ஓட வேல்யூ 3, n minus 1, d ஓட வேல்யூ minus 2. 3 minus 2 இந்த 2 terms மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into n into minus 2 minus 2n minus into minus plus 2. like terms add பண்ணுங்க. 3 plus 2 5 minus 2n. நம்ம இப்போ nth term கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? third term கண்டுபிடிக்கலாம். nக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 5 minus 2 time 3. 5 minus 2 3s are 6. 5 minus 6 என்ன? minus 1. third term find out பண்ணியாச்சு. லாஸ்ட் ஒன் 10th term find பண்ணலாம். இதே ஈக்குவேஷன் போங்க. ஈக்குவேஷனில் போயிட்டு nக்கு பதிலாக என்ன பண்ணுங்க? 10 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 5 minus 2 10s are 20. அப்போ A10ஓட வேல்யூ என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? minus 15. புரியுதுங்களா? அவங்க கொஷினில் சொன்ன எல்லா வேல்யூஸும் நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. 12th சம் பாருங்க. sum of first 40 பாசிட்டிவ் இன்டிஜர் டிவிசிபிள் பை 6ன்னு சொல்லியிருக்காங்க. டிவிசிபிள் பை 6ன்னும் போது நம்மளே ஏபி சீரீஸு மல்டிபிள் ஆஃப் 6ஆக எழுதிக்கலாம். 6 12 18 24 அப்பான் எழுதிக்கலாம். நம்மளை கேட்டிருக்கிறது 40 டேர்ம்ஸ்ன்னு சொன்னதுனால என்னோட வேல்யூ என்ன? 40. ஏவோட வேல்யூ 6. டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? A2 மைனஸ் A1. A2ஓட வேல்யூ 12 மைனஸ் 6. அப்போ டியோட வேல்யூ என்ன? 6. புரியுதுங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது S40. Snோட ஃபார்முலா n/2 2a ப்ளஸ் n மைனஸ் 1 டைம் d. அப்போது S40 ஈக்குவல் டு 40/2 2. ஏவோட வேல்யூ என்ன? 6. nக்கு பதிலாக 40 மைனஸ் 1. டியோட வேல்யூ 6. 40/2 20. 2 6 are 12. 40 மைனஸ் 1 என்ன? 39 into 6. S40 equal to 20 into 12 plus 39யும் 6யும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 234. ஓகேவா? அப்போ S40 equal to 20 into 12 plus 234 246. சரிங்களா? அப்போ S40 equal to 246யும் 20யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4920. புரியுதுங்களா? நம்ம 40 டேர்ம்ஸ் சம் ஆஃப் 40 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க. கண்டுபிடிச்சாச்சு. ஓகே. அடுத்து 13th சம் பாருங்கள். மல்டிபிள்ஸ் ஆஃப் 8ன்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபிள்ஸ் ஆஃப் 8னா நம்ம 8 சீரீஸ் எடுத்துக்கலாம். 16 24 32 அப்பான்னு எடுத்துக்கலாம். நம்மளை கேட்டிருக்கிறது சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 15 மல்டிபிள்ஸ்ன்னு கேட்டிருக்கிறதுனால S15. அப்போ என்னோட வேல்யூ என்ன? 15. ஏவோட வேல்யூ 8. டியோட வேல்யூ A2 மைனஸ் A1. அப்போது 16 மைனஸ் 8. டியோட வேல்யூ என்ன? 8ன்னு கிடச்சிருக்கு. Snோட ஃபார்முலா எழுதலாம். Sn ஈக்குவல் டு n/2 2a ப்ளஸ் n மைனஸ் 1 டைம் d. சரிங்களா?
அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிறது 15 டேர்ம்ஸ். எண்ணுக்கு பதிலாக 15 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏயோட வேல்யூ என்ன 8 சரிங்களா. என்னோட வேல்யூ 15, டியோட வேல்யூ 8. 15 by 2, 2 8s are 16, 15 minus 1 14 into 8. 15 by 2 16 plus 14 8s are 112. ஓகேங்களா. 15 by 2 16ஐயும் 112ஐயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 128 வரும் சரிங்களா. இப்போ 2வையும் 128ஐயும் கேன்சல் பண்ணலாமா. 64. 15 மல்டிப்ளை 64. அப்போ S15ஓட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா S15 ஈக்குவல் டு 960 சரிங்களா. ஓகே, தேங்க்யூ. Don't forget to like, share and subscribe to our YouTube channel, Aarthi Academy, for amazing content.